வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட்கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் சித்திக்கட்டும். அப்போது கலியுகத்தோட துவக்கத்தில் முதல் லக்னமாக அமைந்தது என்பது மேஷ லக்னம். அப்போ வந்த கணபதிக்கு பேர் மகா கணபதினு பேர். மகா கணபதி என்று சொன்னாலே சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பவர். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கம் மகா கணபதியே நமகான்றது அவருடைய மந்திரம். அப்போது அந்த மகா கணபதி என்று சொல்லக்கூடியவர் மகாகணபதி மனசாஸ்மராமி. ஆமாம், மேஷத்தில் மீண்டும் வருகிறோம். அடுத்ததாக வந்தது. அடுத்ததாக வரும்பொழுது அதிலிருந்து 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது கடகம் உலகத்தின் லக்னமாக திரேதாயுகத்திலே மாறிவிடுகிறது. இந்த திரேதா யுகத்திலே அவதரித்த கணபதிக்கு பேரு சிந்தூர கணபதி, மயூரேசர் என்று சொல்லக்கூடிய வகையிலே மயில் மீது அமர்ந்த கணபதி. அந்த மயிலைத்தான் பிறகு முருகனுக்கு தனது அன்பளிப்பாக தந்தார் என்ற ஒரு வரலாறும் உண்டு. அதையும் தாண்டி மீண்டும் ஒரு அவதாரம், அதுதான் கௌரி நந்தன கஜானன கணபதி. அதுதான் கலியுகத்தில் நாம் வழிபடக்கூடிய கணபதி. மோஷிக வாகனம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மோஷிக வாகன மோதகஸ்த ஷியாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக தேவ நமஸ்தே. அப்போ என்னன்னா, மோஷிகம் என்ற எலியை வாகனமாக வைத்திருப்பவர். கணபதிக்கே ஒரு சிறப்பு. அவர் மாணவன், அவர் சீடன். மௌத்கல்ய புராணம்னு பேர். கணபதி புராணம்னு எங்கேயும் இருக்காது. அவர் புராணத்துக்கு கூட தான் சீடன் பேரை வைத்து விட்டார். அவருக்கான மந்திரம் கூட அவருடைய வாகனத்திலிருந்து தான் துவங்கும். அதெல்லாம் விநாயகனுடைய கருணை. தன்னை தொழுபவர்களை முதன்மைப்படுத்தி விடுவான். மீண்டும் வருகிறோம். கலியுகத்திலே தூம்ரகேத்து கணபதி, தூம்ரவர்ண கணபதின்லாம் சொல்கிறாங்க. அது என்னென்னா ஒரு கிரேயிஷ் கலர். கிரேயிஷ் கலர் என்று சொல்லக்கூடியதிலே மகரத்தை உலகம் லக்னமாக மாற்றிக்கொண்டு விட்டது. இப்பொழுது வரக்கூடிய கணபதி அப்போ என்னாகும்? 1, 4, 7, 10 துவாபர யுகத்திலே உலகத்தின் லக்னம் துலாமாக அமைந்து விடுகிறது. கர்க மகரிஷி சொல்லுவதைப் போல கலியுகத்திலோ மகரத்தை லக்னமாக மாற்றிக்கொண்டு விடும் உலகம். 1, 4, 7, 10ன்னு. அப்போது மனிதன் உழைப்பை பிரதானப்படுத்தி விடுவான். சக்தி யுகத்திலே தன்னைத்தான் யோசித்து கொண்டிருப்பான். எனவே மேஷம் லக்னமாக இருந்துவிடும். இதே திரேதா யுகத்திலே மனிதன் தாய்மை என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியின் இடத்திலே நினைவிலே இருப்பான். எனவே லக்னம் கடகமாக இருக்கும் உலகத்திற்கு 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவான். துலாம் என்பது லக்னமாக மாறியிருக்கும் துவாபர யுகத்திலே. கலியுகத்திலோ கர்மா ஒர்க் இஸ் வர்ஷிப் என்ற தத்துவத்திலே செயல்பட துவங்குவான். மகரம் லக்னமாக மாறிவிடும். அப்பொழுது கலியுகத்திலே வரக்கூடிய கணபதி என்பவர் ஒரு கிரே கலரில் ஒரு குதிரையின் மீது அமர்ந்து, நம்ம அந்த கல்கி பகவான்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை போல வரக்கூடிய கணபதிக்கு பேர் தூம்ரகேது என்ற கணபதி, தூம்ரவர்ண கணபதி என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த கணபதியை சிந்தித்தாலே ஜாதகத்திலே கேதுவின் தோஷங்கள் அகன்றுவிடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் 14/3/2025 நமக்கு சந்திர கிரகணம் ஏற்பட போகிறது. கன்னியின் ராசியில் ஏற்பட போகிறது. எப்பொழுதுமே கிரகணம் ஏற்பட்டால் கணபதியின் பக்தர்களுக்கு நன்மையே நேரும். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். கிரகணம் யாருக்கு தீமை செய்யும், யாருக்கு நன்மை செய்யும் என்றெல்லாம் கூட ஜோதிட விதி உண்டு. பொதுவாக கிரகணம் என்றால் தீமை செய்துவிடும் என்று ஒரேடியாக சொல்லிடக்கூடாது. கிரகண புண்ணிய காலம் என்று ஒன்று உண்டு. யாரெல்லாம் கணேசனை மனதாரத் தொழுகிறார்களோ, சந்திரனும் கேதுவும் சேர்ந்தால் அதற்கு பெயர் சந்திர கிரகணம், சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் அதற்கு பெயர் சூரிய கிரகணம். சந்திரனும் கேதுவும் சேரக்கூடிய சந்திர கிரகண காலத்தில் யார் ஒருவர் கணேசனை வழிபடுகிறார்களோ, சூரியனும் ராகுவும் சேரக்கூடிய காலகட்டத்தில் யார் ஒருவன் நந்திகேஸ்வரனை நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் நல்லது மட்டும்தான் நடக்கும். சூரியன் என்றால் சிவன், ராகு என்றால் பாதி மனிதன் பாதி மிருகம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த நந்திகேஸ்வரர் சிலாதா மகரிஷியின் புதல்வர், திருவள்ளுவர் செல்வி என்று சொல்லக்கூடிய சுயர்ச்சலா தேவியை, சுயர்ச்சா தேவியின் பேர், அவருடைய மனைவி பேர் நந்திகேஸ்வரர். அவர்கள் இருவரும் நமக்கு வாழ்க்கையிலே மிக பெரும் நன்மைகளை அருளுவார்கள். நந்தி கல்யாணம் எல்லாம் கூட உண்டு. நந்திகேஸ்வரரை நினைத்து விட்டாலே
நமக்கு சூரிய கிரகணம் நன்மையை செய்யும். நமது விநாயகனை நினைத்து விட்டால் சந்திர கிரகணம் அற்புதங்களை செய்யும். இதெல்லாம் ஜோதிடத்திலே அறிந்திருக்க வேண்டிய விதிகள். அப்போது 4 விதத்திலே கணபதி அருளுகிறான். கணபதியின் மற்றொரு திறனாக அகோர கணபதி, உத்தண்ட கணபதி மற்றும் நமது ஹேரம்ப கணபதி, உச்சிஷ்ட கணபதி என்ற தந்திர ரீதியான கணபதிகளும் உண்டு. ஒரு முறை பண்டாசுரன் என்ற ஒரு அசுரன், காமன் என்று சொல்லக்கூடிய காமதேவன், மன்மதன், அவன் சிவபெருமானிடம் தன் செயலை காட்டத் துவங்குகின்றான். அனைத்து குணங்களையும் கடந்து நிர்குணமாக உலகத்துக்கு அருளக்கூடிய பரம்பொருள், அனாதியான பரம்பொருள், சூரியனாக விளங்கக்கூடிய விற்றிருக்கக்கூடிய பரம்பொருள் எம்பெருமான் சிவன். அப்போது என்னாச்சு, பக்கத்தில் ஏதோ கிளியோடைய ஓசை கேட்கிறது. அந்த சிவப்பரம்பொருளை தன் மாயையில் ஆழ்த்த முயல்கிறான். அப்பொழுது அந்த மாயை அவரை ஒன்றும் செய்ய முடியலை. இந்த மாயையில் கட்டுண்டிருப்பவர்களை எவ்வாறு சிவபெருமான் விடுவிக்கிறார், ஜோதிட ரீதியாக அதற்கு என்ன தொடர்பு என்றெல்லாம் மீண்டும் சொல்லுவோம். அப்போ என்னென்னா, மாயையிலே மக்கள் சிக்கி விடுகிறார்கள். இந்த மாயையில் சிக்கியவர்களை அந்த பரந்தாமன் காப்பாற்ற தன் 3ஆம் விழியினாலே பஸ்மமாக்கி விடுகிறார். அந்த பஸ்மமாக்கிய நிலையிலே அந்த ரதிதேவியானவள் விநாயகனை வழிபடுகிறாள். விநாயகர் சாம்பலுக்கும் உயிர் தந்து விடுகிறார். விநாயகர் கரம்பட்டால் சாம்பலும் உயிர் பெறும் என்பது உண்மைதான். இப்போல்லாம் நம்ம ஏதோ டெக்னாலஜி சொல்கிறோம், மனிதனுக்கு செயற்கை நுண்ணறிவுன்றாங்க. அதுபோல் அந்த பஸ்மத்துக்கும் ஒரு செயற்கை நுண்ணறிவு வந்து விடுகிறது. உலகத்திலே பல்வேறு அநீதிகள் நடைபெற துவங்குகின்றன. உடனே மக்கள் கதிகலங்கி சிவபெருமானிடம் செல்கிறார்கள். சிவபெருமான் அன்னை பராசக்தியை வழிபட்டால்தான் இது விடுபடும் என்கிறார்கள். அப்போ இதில் 3 இருக்குது, யந்திரம், தந்திரம், மந்திரம்னு. எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன்னா டெஸ்லா 3, 6, 9. அதுதான் எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன், யந்திரம், மந்திரம், தந்திரம். அப்போ அந்த சோனிக் வேவ்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த எனர்ஜி கேப்சுலாக விளங்கக்கூடிய ஸ்ரீவித்யாவிலே லலிதா மகா திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய அனைத்துக்கும் அகிலத்துக்கும் ஆதாரமான அந்த தாயை, ஹ்ரீம்காரியை வழிபடுகிறார்கள். அவள் என்ன பண்ணுறா, ஒரு பெரிய படை சைன்யத்தை உருவாக்குகிறாள். அதற்கு ஒருவராக வாராகியும் மற்றொருவராக வாலை திரிபுர சுந்தரியும் அந்த படை தளபதிகளாக இருக்கிறார்கள். பண்டாசுரனுக்கு ஒரு தளபதி, ஒரு மந்திரி விசுக்கரன் என்ற ஒரு, எப்பவுமே ஒருவன் இருக்கிறான் என்றால் மந்திரியை பொறுத்துத்தான் அவனது வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. அதனால தான் அந்த மந்திரி சொன்னால், விசுக்கரன் சொல்கிறான், ஐயா, பராசக்தியை வெற்றி பெறுவது என்பது மிகச்சிரமம். அவளுடைய நகரத்திற்குள்ளே ஜெயவிக்ஞ யந்திரம்னு ஒரு எந்திரத்தை வச்சுருவோம். எந்திரத்தை வைத்து ஆலசியம் என்ற ஒரு குணம், அதாவது லேசினஸ் என்பதை உருவாக்கி விடுவான்றான். அதே போல் நடக்கிறது. பல்வேறு தடங்கல்கள் ஏற்படுகிறது. உடனே லலிதா மகா திரிபுர சுந்தரியான அந்த கருணை மிகுந்த தாய், இங்கே தான் டைம் ட்ராவல்னு ஒன்று பார்க்கணும். இதெல்லாம், இந்த தகவல்கள் எல்லாம் மற்றொரு யுகத்திலே நடக்கிறது. எனினும் லலிதா மகா திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தி காலத்தை கடந்தவள். உடனே மகா கணபதியை நோக்கி ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாள். அங்கே கௌரி என்று சொல்லக்கூடிய வகையிலே அங்கே கஜானனாக தோன்றுகின்றான். காலத்தை கடந்து கணபதி இந்த யுகத்திலிருந்து இன்னொரு யுகத்துக்கு டைம் ட்ராவல் செய்து வருகிறார். வந்த கணபதி தனது அருள் நோக்கத்தாலே பொறுமையாக ஆராய்ந்து அங்கே அந்த ஜெயவிக்ன யந்திரம் இருக்கிறது என்று சொல்லி அதை அகற்றுவதற்கு வழியை ஏற்பாடு செய்து அருகம்புல்லால் கணேசனை பிரார்த்தனை செய்ய சொல்கிறார். அருகம்புல் என்பது கேதுவை குறிக்கும், தர்பை என்பது ராகுவை குறிக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒவ்வொரு செடிக்கும் ஒரு தன்மை இருக்கு. அத்தி என்று சொல்லக்கூடியது சுக்கிரனை குறிக்கும். இதே வேப்பம்பூ, வேம்பு என்பது உத்திரட்டாதியை குறிக்கக்கூடியது. இதே ரோஹிணி என்றால் நாவல் பழத்தை குறிக்கக்கூடியது. அனுஷம் என்றால் நமக்கு தாமரை பூவை குறிக்கக்கூடியது. அபபரணி நட்சத்திரம் என்றால் நெல்லிக்கனியை குறிக்கக்கூடியது. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் வகுப்புகள் தொடங்குகின்றன விநாயகனது பேரொருட்கருணையினாலே. சிவசிவ. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட்கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். ஒரு முறை சாந்திபினி என்ற ஒரு மகர்ஷி இருந்தார்.
கிருஷ்ணர் சென்றதும் முதல் நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அனுதினமும் போற்றக்கூடியவர் கிருஷ்ணரைத்தான். ராதே கிருஷ்ணானா இந்த சுகபிரம்ம மகரிஷிக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போ சாந்திபினி மகரிஷியோட ஆசிரமத்துக்கு கிருஷ்ணர் போனார். ஒரு நாள் சென்றார். சாந்திபினி ஏதோ ஒரு வேலையை தந்தார். 2வது நாள் சென்றார். ஒரு 3 வாரங்கள் அதுபோல சென்றதும் கிருஷ்ணர் அப்படியே புன்னகையோடு காத்திருந்தார். சாந்திபனி மகரிஷி சொன்னார், உனக்கு கோபமே வரலையா கிருஷ்ணானார். குருவிடம் காத்து கிடப்பதால் தான் எனக்கு மக்களை காத்து இருக்கக்கூடிய சக்தி கிடைத்தது அப்படின்னார். அப்போ முதல்ல குரு கிட்ட காத்து இருப்பதே ஒரு விதத்தில் தவம் தான். அப்போ ஒரு வாரமாக குரு வருவார், மீண்டும் நமக்கு நல்லதை சொல்லுவார், நலத்தை சொல்லுவார்னு காத்து கிடந்தீர்கள் அல்லவா, அதுதான் தவம். ஒரு சிவத்தின் தவம். சில சமயம் பொறுமையாக இருக்கும் பொழுது பெரும் நன்மைகள் கிடைக்கும். நா குரு ரதிகம் சிவசாசனத்தே என்று குரு கீதையிலே சிவபெருமான் பராசக்திக்கு அருளியிருப்பார். அப்போ குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று குருவை வேண்டி வணங்கி நம் வகுப்பை மீண்டும் துவங்குகிறோம். துவங்கும் பொழுதே ஒரு நல்லவற்றை சொல்லி துவங்க வேண்டும். விநாயகனை நினைத்து தொழுதுவிட்டால் துவங்கிவிட்டால் இனி வெற்றியே. நாம் விநாயகர் என்று நினைத்து விட்டாலே பொதுவாக ஒரே ஒரு விநாயகரை நினச்சிடுறோம், கணபதி. எனினும் ஒவ்வொரு யுகங்களிலும் கணபதி ஒவ்வொரு விதமாக தோன்றும். அப்போ என்னென்னா, முதல் அவதாரமாக கணபதி தோன்றியது மகா கணபதி. அது சக்திய யுகத்திலே. அதற்கு முடிவும் கிடையாது, முதலும் கிடையாது, அது ஆரம்பமும் கிடையாது. என்லெஸ் இன்ஃபினிட்டி என்று சொல்லக்கூடிய கணபதி மகா கணபதி. இந்த மகா கணபதி என்று சொல்லக்கூடியவர் சிங்கத்திலே அமர்ந்திருப்பார். சிம்ம வாகனம், சிம்ம கர்ஜனை. அவர்தான் அண்ட சராசரங்களையும் பிரபஞ்சங்களையும் படைத்து அனாதியாக இருந்து காத்ததாகவும் ஓம்கார வடிவமாக விட்டிருப்பதாகவும் கணேச அதர்வ சிர்ஷத்திலே போற்றப்படுகிற கணபதி. அது மகா கணபதி சிங்க வாகனம் சத்திய யுகத்தில். அப்போது கலியுகத்துக்கு முன்னாடி சத்திய யுகத்தில் லக்னம் என்று சொல்லக்கூடியது, உலகத்துக்கு ஒரு ராசி இருக்கு.